நாங்கள் நல்லா வேலை பார்க்குறோங்க, இன்னும் களத்தில் இடங்கிற ஸ்ட்ராங்காக இருக்கோம். என்ன ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? நாங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம்ல, பட்டுவாடை நடந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு, எல்லாம் ஒழுங்காக சேர்ந்துட்டு இருக்கு. இதுதான் தேர்தல் வேலையாக திராவிட கட்சிகளும் தாவேக்காவும் அதை பார்க்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னா அபிஷியலா தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லியிருந்தாலும் வாக்கிற்கான பணம் கொடுக்கப்படுது. இன்னும் பல இடங்கள்ல இன்னைக்கு இரவுக்குள்ள தாவேக்கா கொடுக்கறதுக்கான வேலைகள்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம்னா, இந்த மூன்று கட்சிகளுக்கு மத்தியில ஓட்டுக்கு ஒத்த ரூபா காசு இதுவரைக்கும் நடந்த 2016 பிறகான தேர்தல்களில் எந்த இடத்தையும் நாம் தமிழர் கட்சி வாக்கிற்கு பணம் கொடுத்தாங்க, மக்களை அழைச்சிட்டு வர பணம் கொடுத்தாங்க, வாக்குச்சாவடி முகவருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற எந்த செய்தியுமே இல்லை. நீங்க செய்தியாளர் பேசினாரு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தலை மிக நேர்மையாக மிக உண்மையாக அணுகியது. ஆனா நேர்மைக்கும் உண்மைக்கும் மக்கள் பரிசளிப்பார்களா, மக்கள் வாக்களிப்பார்களா, நேர்மையும் உண்மையும் இங்க இருக்கா அப்படிங்கிறதும், நேர்மையான உண்மையான வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதும் இந்த தேர்தல் தெரிஞ்சிடும். எல்லாரும் நல்ல கண்ணு இறந்த பிறகு எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இறந்த பிறகு நல்லவன்னு கொண்டாடுறது முக்கியம் இல்லை, இறந்த பிறகு ஐயோ நல்ல கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. இருக்கும் போதே இது உண்மையிலே தமிழ்நாட்டை நேர்மையான நல்லவர்கள், வாக்கிற்கு பணம் வாங்காத நல்லவர்கள், நேர்மையான உண்மையான அரசியல் வரணும் நினைக்கக்கூடிய எத்தனை பேர் தாங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமே. ஏன்னா தற்கொலைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிட போது, இந்த தேர்தலில் விஜயினால தெரிஞ்சிட போது. நல்லவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ் தேசியவாதி எத்தனை பேர் இருக்காங்க, உண்மையான கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக ஒரு மாற்று அரசியலுக்காக வாக்கு செலுத்தக்கூடிய எத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு மேல ஒரு மனுஷனால உழைக்கவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட 2010 ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இந்த 2026 இந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் 180 வகையான போராட்டங்கள்ல சீமான் களத்தில் நின்றுருக்காரு. அதை சொன்ன நேரம் பத்தாது. ஏன்னா ஒரு தலைவன் நடந்து கொண்ட 4-5 போராட்டம் சொன்னா நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு 180 போராட்டங்களில் கலந்து கொண்ட ஒரே ஒரு அரசு கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான்.